Hi friends, welcome to Ishika Crafty channel. நான் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வில்லேஜில் எப்படி பொங்கல் சிறப்பாக கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி நம்ம கிராஃப்டாக பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜுக்கு முக்கியமான பார்ட் என்னென்னா வீடு தான் வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சைஸு எல்லாமே வரைஞ்சிக்கணும், ஸ்கேலில் பார்த்து அளவு பார்த்து வரைஞ்சி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வாட்டுக்கு கட் பண்ணிட்டோம்னா கோணலாக போயிடும். வீடு தானே முக்கியம். வீடு கோணல் ஆயிடுச்சுன்னா முதலும் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து வீடை நல்லா நம்ம ஷேப்பாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பாட்டை பாருங்கள், கட் பண்ணியாச்சு. 2 பீஸும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ டோர் மெயினாக கதவு தான் முக்கியம் வீட்டுக்கு. அது டோர் வரைஞ்சாச்சு. அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ ஜன்னல் பார்ட் நம்ம சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய ஹார்ட் போர்டில் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரின்னு கட் பண்ணி எடுத்துங்க. நான் 2 ஜன்னல் இது பண்ணிட்டேன். ஜன்னலுக்குள்ள கம்பி வேணும் இல்லையா, வெறும் அட்டை பாக்ஸை மட்டும் வச்சா வீடு மாதிரி தெரியாது இல்லையா, அதனால நான் சைஸ் கம்பி வைக்கிறதுக்காக ஜன்னல் ஓப்பன் பண்ணுறதுக்காக அங்கே வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அதையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ கம்பி இருந்தால் தானே ஜன்னல் மாதிரி தெரியும். அதனால் சீமார் குச்சி சொருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஜன்னல் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடிப்பகுதி தளம், வீட்டோட அடித்தளம் அதுதான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு, கட் பண்ணியாச்சு. இப்போ க்ளூ அப்ளை பண்ணி, உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ இருந்தால் இது பண்ணிக்கோங்க. ஃபெவிகால்லே இருந்தாலும் ஃபெவிகால் ஒட்டிக்கோங்க. நான் ஃபெவிகால் தான் ஒட்டிக்கிறேன். பின் பக்கம் வச்சாச்சு. இப்போ ஜன்னல் 2 சைடும் வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு ஒவ்வொன்றும் புரியுதுங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். நான் வேகமாக சொல்கிறேன்னா புரியுதா உங்களுக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2 சைடும் வச்சாச்சு. இப்போ பெயிண்ட் பண்ணிக்கலாம் உள்ளே. ஏன்னா டோர் போட்டோம்னா உள்ளே ப்ரைட்டாக தெரியணும் இல்லையா வெளியேருந்து பார்த்தா, அதனால் ஒயிட் கலர் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலர் தான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஊரில் பொங்கல் கொண்டாடுறீங்க? நீங்கள் இந்த மாதிரி வீடெல்லாம் செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் அசைன்மெண்ட்டாக பொங்கல் இதெல்லாம் அசைன்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க்கு. அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு ஈஸியான முறையில் செஞ்சு கொடுங்க. நம்ம ஒரிஜினல் வீடு மாதிரியே ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ டோர் பகுதி இது பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ மேலே ஓடு மாதிரி இருக்கும் இல்லையா, மேல் பகுதி ஓப்பனாக இருக்கா, அதனால் நான் மேலே இந்த மாதிரி கார்ட்போர்டை உள் பகுதி இருக்காது, அதை அடைச்சாச்சு. பாருங்கள், வீடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே ஓடு பகுதிக்கு நான் ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக தெரியணுன்றதுக்காக நான் ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா பக்கமும் ரெட் கலர் தான் பெயிண்ட் பண்ணுவாங்க. நான் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், வீடு ரொம்ப அழகாக இருக்குது. குட்டி வீடாக இருந்தால் இன்னும் பெருசாக செஞ்சிருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இப்போ வாசப்படி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் வாசப்படி வச்சிட்டேன். பாருங்கள், நல்லா இருக்குங்களா? படிக்கட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம கரும்பு தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி சின்ன சைஸ் பேப்பரை எடுத்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சீமார் குச்சியை வச்சு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. சுட்டின பகுதி கடைசி பகுதியில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சீமார் குச்சி வச்சேன்னு தோகை மாதிரி இது பண்ணிக்கோங்க. கலர் ஷீட்டு க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒயிட் கலர் ஷீட்டில் தான் இது பண்ணுறேன். இப்போ கரும்பு பகுதிக்கு அதே இது தான்
இந்த மாதிரி சீமார் குச்சி வச்சு சுருட்டி எடுத்துக்கோங்க கரும்பு பகுதிக்கும். இப்போ வந்து இதை வந்து உள்பகுதி இருக்குது பார்த்தீங்களா கரும்போட தொகை, அதுக்கு நான் அதோட உள்ளே ஜாயின் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ வந்து நான் இதை பெயிண்ட் தான் பண்ண போகிறேன். பெயிண்ட் பண்ணிட்டேன் பாருங்கள், பண்ணியாச்சு. 2 கரும்பு ரெடி ஆச்சு. கரும்பு மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பொங்கல் பானை தான். அது வந்து விளக்கு தீபத்துலேயே நான் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு க்ளோ அப்ளை பண்ணி 2 விளக்கு தீபத்தை எடுத்து இந்த மாதிரி க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ வந்து சுற்றி நிற்காது, அதனால வந்து நான் வந்து சுற்றி வர பேப்பர் எடுத்துக்கிறேன். ஒயிட் ஷீட் தான் எடுத்துக்க போகிறேன். க்ளோ அப்ளை பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு சுற்றி வரவும். ஹாட் க்ளூனா ஒட்டிடும், ஃபெவிகால்னால ஒட்டாது. அதனால் இப்போ வந்து சுற்றிலும் வரும் பேப்பரும் எடுத்து ஒட்டிட்டேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அசைன்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் நம்ம வீடியோவில் வந்து பயனுள்ள தூக்கி போடுற பொருளை வச்சு தான் நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த இப்போ வந்து மேலே வந்து பொங்கல் பொங்கி வர்றதுக்கு காட்டன் வச்சுக்கிறேன் க்ளோ அப்ளை பண்ணி. அது ஒட்ட மாட்டேன்ருச்சு. இப்போ பாருங்கள் பொங்கல் பானை மாதிரி ரெடி ஆயிடுச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் பானை மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கரும்பை கட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா பொங்கல் பானைக்கு 2 பக்கமும் வைக்கணும் இல்லையா, அதுக்காக கரும்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பொங்கல் பானைக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வில்லேஜில் இன்னொன்று இதாக இருக்குது. இது பார்ட் 1 நான் வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் வீடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் டெக்கரேஷன் என்னால் முடிஞ்சது என்கிட்ட இருந்ததை வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வில்லேஜ் பொங்கல் மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2ல் நாளைக்கு போடலாம். அந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.